கேரளாவில் ரீல்ஸ் வீடியோவால் தீபக் உயிரை மாய்த்த வழக்கில் கைதான சம்ஜிதா 7 வீடியோக்களை பேருந்தில் எடுத்துள்ளதாக போலீசின் ரிமாண்ட் அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. பேருந்தில் இருந்தோரிடம் நடத்திய விசாரணையில் பாலியல் தொந்தரவுக்கான எந்த ஆதாரமும் இல்லை என தெரிவித்து ஜாமீன் வழங்க போலீஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கேரளாவில் ரீல்ஸ் மோகத்தில் சம்ஜிதா என்ற பெண் தனது அருகில் நின்ற தீபக் என்ற நடுத்தர வயது நபர் பாலியல் தொந்தரவு செய்வதாக கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போலையும் பரவியிருக்கு. வீடியோவில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான தீபக்கின் நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் இது பற்றி அவரிடம் கேட்க மிகுந்த மன உளைச்சலுடன் காணப்பட்ட அவர் விபரீத முடிவை எடுத்திருக்காரு. கடந்த 18ஆம் தேதி இரவு தனது படுக்கை அறைக்கு தூங்கச் சென்ற தீபக் கதவை உள்பக்கமாக பூட்டி கொண்டு அவர் கொலை செய்திருக்காரு. காலையில் வெகு நேரமாகியும் கதவை திறக்காமல் இருந்திருக்காரு. இதனால பெற்றோர்கள் கதவையும் தட்டியிருக்காங்க. திரும்ப கதவை தட்டியும் சத்தம் எதுவும் இல்லாததால் கதவை உடைத்து உள்ளே போய் பார்த்தபோது தீபக் செய்து கொண்டது தெரிய வந்திருக்கு. இளம்பெண்ணின் ரீல்ஸ் மோகம் ஒருவரின் உயிரையே காலி செய்த சம்பவம் கேரளா மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. தீபக்கின் தற்கொலை குறித்த செய்தி வெளியானதும் ரீல்ஸ் வெளியிட்ட சம்ஜிதாவை நெட்டிசன்கள் வறுத்தெடுத்திருக்காங்க. வீடியோவை டீகோட் செய்த நெட்டிசன்கள் சம்ஜிதா தான் வேண்டும் என்று அவருடன் நெருக்கமாக நிற்பதாகவும் அவர் இறங்கும்போது எதர்ச்சையாக கைப்பற்றது போல தெரிகிறது தவிர வேறு உள்நோக்கத்துடன் அப்படி நடந்து கொண்டது போல இல்லை என்று நெட்டிசன்கள் கூறியும் வராங்க. அதே நேரத்தில் இளம் பெண்ணுக்கு ஆதரவாக சிலர் கருத்து கூறி வந்திருக்காங்க. இதற்கிடையே கேரளா போலீசார் அந்த இளம்பெண்ணின் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. தன் மீது வழக்கு பதிவு செய்ததால் கைது ஆவேசம் என அஞ்சிய இளம்பெண் கோழிக்கோட்டில் உள்ள தனது உறவினர் வீட்டில் பதுங்கியிருக்காங்க. தலைமறைவாக இருந்த சம்ஜிதாவை போலீசார் கைதும் செஞ்சிருக்காங்க. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சம்ஜிதா 14 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க போலீசார் உத்தரவிட்டிருக்காங்க. சம்ஜிதா மீது PNS சட்டம் பிரிவு 109க்கு கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகளின் கீழ் தண்டனை உறுதி செய்யப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். இதற்கிடையே போலீசாரின் ரிமாண்ட் அறிக்கையில் புது தகவலும் வெளியாகியிருக்கு. அதாவது சம்ஜிதா 7 வீடியோக்களை எடுத்திருப்பதாக போலீசின் ரிமாண்ட் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கு. பேருந்தில் இருந்தோரிடம் நடத்திய விசாரணையில் பாலியல் தொந்தரவுக்கான ஆதாரமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள போலீசார் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தெரிவிச்சிருக்காங்க. சம்ஜிதாவிற்கு ஜாமீன் வழங்கினால் சமூகத்தில் மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும். சம்ஜிதா இதுபோன்ற செயலில் மீண்டும் ஈடுபட வாய்ப்பு உள்ளது. இதுபோன்ற செயலில் பிற பெண்களும் ஈடுபட வாய்ப்பு உள்ளது. இதனால் தற்கொலை அதிகரிக்கும். சாட்சிகளை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மிரட்டி விசாரணைக்கு இடையூறு செய்யவும் வாய்ப்பு உள்ளது என்று தங்கள் ரிமாண்ட் அறிக்கையில் கூறியிருக்காங்க. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.